ஆரம்பித்தால், உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு தன் சரீரத்தை விட்டு கொடுத்தால், விட்டு கொடுத்த பிறகு அவள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். நல்லா பாருங்க, ஒரு பாவத்தை நுழைப்பான், ஒரு காரியத்தை நுழைப்பான், நீ அதுக்கு இடம் கொடுத்துட்டினா இன்னும் பாவங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். என்ன செய்வான்? என்னம்மா செய்வான்? ஒரு பாவத்தை கொடுப்பான், அதை உனக்குள்ளே நுழைக்க ஆரம்பிப்பான். செகண்டில் நீ திரும்பிட்டினா கர்த்தர் உன்னை மீட்டுக்கொள்வா. அதுக்கு நீ இடம் கொடுத்தினா அல்ல சொல்லுமா, பிசாசு உன்னை தோல் மேலே கைப்பட்டு வாப்பா நீ ஆம் பிள்ளைப்பா அதைய சொல்லுமா, உன்னை தாளாட்டுவான் பாரு, அப்படி தாளாட்டுவான். அதைய சொல்லுமா, உன்னை தாளாட்டி சீராட்டி அப்படியே பொத்துன்னு போட்டுருவான். எப்படி போடுவான்? தொமான்னு போட்டுருவான். அதைய சொல்லுமா, தாளாட்டுவான், சீராட்டுவான், எல்லாமே உனக்கு கொடுப்பான், கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். வேதம் சொல், துன்மார்க்கோட அழிவு பயங்கரமாக இருக்குமா. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, நீதிமான ஒரு பார்வைக்கு விலையேறப்பட்டவங்க. அல்ல சொல்லுமா, நீதிமான் சன்னதி ஒரு நாள் குறைந்து போகாதியா. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, இடம் கொடுத்துன்னா நோஞ்சிடுவான். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் சொன்னேன், ஆண்டவர் எச்சரிக்கையாயிரு, பிசாசு நம்மை கொல்லும்படி அழிக்கும்படி வந்திருக்கான். அந்த கடைசி காலத்தில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாயாக வரும். இன்னும் இது சத்தியத்தை இந்த சபையில் நிறைய வைராக்கிய சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய கொடுக்கப்பட்டாச்சு. எத்தனை பேர் உணர்றீங்க தெரியாது. என் வார்த்தைக்கு நடங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். நீ நடங்கினா தான் நடக்க உண்டாக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு பயம் உண்டாச்சுன்னா உன்னை நோக்கி பார்ப்பா. நீ குடும்பத்தை நீ பார்க்க தேவையில்ல, கர்த்தரும் குடும்பத்தை பார்த்துக்கோ. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்ல சொல்லம்மா, பார்க்க தேவையில்லையா உன் பிள்ளை எதிர்காலத்தை பார்க்க தான் ஓடுறானா, விட்டு விடு. காரணம் கர்த்தர், நீ கர்த்தருக்காக ஓடின்னு இருக்கிற, உன் பயணம் கர்த்தருக்காக இருக்கிறது. உன் பிள்ளைகளை சீர்படுத்துவா, உன் பிள்ளைகளை பலப்படுத்துவா, உன் பிள்ளைகளை எதிர்காலத்தில் பெரிய பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. இங்கே மீன் தெரியுமா? மீன் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. மீன் என்னது சமுத்திரத்தில் இருக்குது. எதில் இருக்குது? கடலில் இருக்குது. அது எதில்? சமுத்திர தண்ணி எப்படி இருக்கும்? உப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? உப்பாகவே இருக்கும். அது சில நேரம் நினைப்பேன், ஆண்டவரை இந்த மீன் அந்த கடலில் போகுது, அந்த உப்பில் அதுவே உப்பாகிட்டு இருக்கும், ஆனால் அந்த மீனை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்களப்பா. அதிலே சொல்லுவோமா, இந்த மீனை டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதப்பா, என்னப்பா அப்படின்னு பார்த்தா மீன் கர்த்தருக்கு பிரியமாவாயுது. அல்லே சொல்லுமா, அதே மீன் எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுன்னா தானே தன் மேலே படுகிற அழுக்கு அந்த உப்பெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, படாத அளவுக்கு என்ன பண்ணுறது, தன்னை பாதுகாத்து கொள்கிறது. அல்லே சொல்லுமா, அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, மீனை கூட கர்த்தருக்கு பயப்படுது. என் மகனை நாங்கள் தூக்கி போடுவாங்க, நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாரு, ட்ரெஸ்ஸால் அதுக்குள்ளே ரெடி ஆகிடு, ஆல்ரெடி பர்ஃபெக்டாக நீ நிற்கணும். கட்டளை ஏறாரு, உடனே தூக்கி போடணும் தான் உடனே முடிஞ்சிச்சு. அதை சொல்ல, அவன் ஜீவனை எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுன்னு இருக்கணும். எவ்வளோ பயம் பார் மீனுக்கு. நல்லா ஒன்று அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தை நான் உணர்ந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மீனுக்கு இருக்கிற பயம் கூட, 5 அறிவு இருக்கிற மீனுக்கு கூட இருக்கிற பயம் கூட 6 அறிவு இருக்கிற நமக்கு இல்லை. அல்ல சொல்லுமா, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது. நான் சொல்கிறேன் என் மகனை போய் கக்குன்னு சொல்கிறார். பாஷ், நான் சொல்கிறேன் என் மகனை கக்கு, அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ பயந்துருக்கும் பார். மீன் வயிற்றில் அதால் முடியாது. எப்பா ஏசப்பா எப்போ சொல்லுவப்பா, முன்ன இவனை எட்டுன்னு போய் நான் சேர்க்கணும்ப்பா கரைக்கு. அதில் சொல்லுவோமா, இவனை நான் சேர்க்கணும், கரைக்கு சேர்க்கணும்பா அப்படின்ற ஒரு மகா பெரிய பயம் அதுக்குள்ளே வந்தபடியாக தான் அது சேதம் இல்லாதபடி கக்கினது. அல்ல சொல்லுமா, அந்த பயம் நமக்குள்ளே வரலையா? அந்த பயம் அதுதான் ஒரு நீதிமானை பார்க்கிறார். ஒரே ஒரு நீதிமான்
ஒரே ஒரு நீதிமான் பாவம் நிறைந்த அந்த அழுக்கு நிறைந்த தூசுகள் எல்லாம் படைந்த அந்த இடத்துல தன் மனைவி கூட தன்னோடு இருந்தவ கூட. அதுதான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் செய்திக்கு வரல, கர்த்தர் நம்ம ஆவியானவர் பேசுகிறார், உண்மையாகவே ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் நம்மோட கூட பலமாக இடைப்பட்டுருங்க. எத்தனை பேர் இங்கே உணர்றீங்க தெரியாது. பரிசுத்த ஆவியான பலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கேன். அந்த அக்கினியை என் சரீரத்தில் உணர்றேன். அந்த சரீரத்தில் அந்த அக்கினியை நான் உணர்றேன். அல்லையா சொல்லுமா, அல்ல சொல்லுமா. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், சுந்தர் சிங்க ஏதோ ஒரு பாஸ்டர். அவர் நல்லா வயசானவர், நல்லா தாடியை வச்சுருப்பார். அப்போது அவங்க மனைவி வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த பராமரித்தில் அவங்க இருந்தாங்க. இதில் போயிட்டு இவர் என்ன பண்ணார், அங்கே வந்து செய்தி அவர் வந்து பேசும்போது சொல்லிட்டாரு, பரலோகத்துக்கு போனேன்னு சொன்னால் என் மனைவி எனக்கு இடரில் இருந்தால் கூட நான் ஒதுக்கி தள்ளிட்டு என்ன பண்ணுவேன், போயிட்டே இருப்பேன்பா. எனக்கு கொடுக்க அங்கே என் பலனுக்கு அது கிடைச்சிச்சு, அவங்க நடக்கலை, நான் ஒன்றும் பண்ண முடியல. என் ஒய்ஃபை பற்றி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டை என்னால் கொடுக்க முடியாது. என்ன சொல்கிறோம், என்னால் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாது. காரணம், அதனால தான் சொல்கிறேன், பரலோகம் வந்து திறந்து வச்ச இடம்ல எல்லாரும் மாதிரியாய் மாறினால்தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லையே சொல்லுவோமா, அல்லையில சொல்லுமா. கர்த்தர் மாறாதவர், ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தினா அந்த ஒரு நீதிமான கர்த்தர் அழகாய் தூக்கினார். அல்லையில சொல்லுமா, அதில் சொல்லுமா. வேதத்தில் சொல்லுது, மனுஷனை படைத்தது நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னார். என்ன பண்ணுற, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மனஸ்தாபப்படுறான். அவன் நித்தமும் அவன் இருதயம் பொல்லாததாக இருந்ததான். அதை நம்ம சொல்கிறோம். சோதம் குமாராவில் அந்த ஜனங்களெல்லாம் பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்ட போது ஒரு நீதிமானை கர்த்தர் நிறுத்தினா. அல்லையில சொல்லுமா, ஒரு நீதிமானை கர்த்தர் நிறுத்தினா. காரணம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லையா சொல்லுமா. வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103. நான் சீக்கிரமாக முடித்து கொடுத்துட்றேன், ஏன்னா டைம்னா நம்ம ஏசாயா பாஸ்டர் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா ரீசெண்ட் தானே டைம் கண்ட்ரோல் பண்ணோம். அதை நாம் சொல்கிறோம். கர்த்தர் நம்மோட கூட பேசுவாரா. 103:11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரவா இருக்கிற அண்டர்லைன் பண்ணிங்க, இதை பாருங்க, அப்படியே படிங்க. அவருக்கு பயப்படுகிறவர் மேலே அவருடைய கிருபையோ அவ்வளவு பெரிதாக நடங்கிறது கிடையாது. மனுஷனுக்கு நடங்கிறாங்க. தான் புருஷனுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யலைன்னா என்ன பண்ணாங்க, சாப்பாடு செய்யல என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஐயோ கனவு வந்துட்டு நான் அடிச்சுடுவார், ஐயோ நான் திருந்தமாக செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னமா சட்டி என்ன பண்ண நல்லா பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு தான் புருஷன் வர மாதிரி சாப்பாடு போட்டுடுறாங்க. அதே சொல்லுமா, அதே சொல்லுமா. ஹலோ, கர்த்தர் என்ன பண்ணோம், மனுஷனுக்கு பயப்படுறாங்க, கர்த்தருக்கு பயம் இல்லை. தேவன் பார்த்து, மகளே இன்னைக்கு வேதம் வாசியா, என்ன பாரு மகளே நீ சாப்பிட்டியான்னு கேட்பாரா, என்ன பாரு நீ சாப்பிட்டியாம்மா, சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, நல்லா கொரட்டை விட்டு தூங்குனியா, பரவாயில்ல உன் தூக்கம் பெஸ்ட்டா, ஓகே உன் தூக்கம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்பாரா. மகளே என் வேதத்தை வாசி, மகளே என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாத எட்டாத உனக்கு பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். எப்போ செய்வார், நீ விழிப்பாய் கர்த்தரோடு வாழும்போது கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. நமக்குள்ள இருக்கிற சேனைகளில் கர்த்தர் இருக்கிறார். ஒரு பிறல் தேனையை நமக்கு முன்பாக வச்சிருக்க. நீ நினைக்கிற, நீ சாதாரணமாக நினைக்கிற, உன்னை கொண்டு 1000 பேர் கொண்டு வர முடியும், உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஒரே ஒரு கர்த்தர் நாம சுத்த மோசையை கொண்டு பல ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படி கர்த்தர் செய்தார். உன்னை கொண்டு செய்வார். ஆமாம் ஆமாம். உலக பாவத்துக்கு நீ சிக்குண்டு போயிட்டினா உலகம் அப்படியே உன்னை ஏற்றுக்கும். உலக பாவத்துக்கு நீ சிக்குண்டினா
உலகம் அப்படியே ஒன்று இருக்கும், கண் மழக்கத்தை கொடுக்கும். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் உன்னால் ஜெபிக்க முடியாது. நீ வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உன்னால் வாசிக்க முடியாது. பிசாசு தூக்கத்தை கொடுத்துருவான். அவன் அப்படி இருக்கானே, இவன் எப்படி இருக்கானே, இவனை போல் நான் வாங்கினோம், இவங்கள போல் வசதியான ஐயா அப்படி நினைக்காத. உனக்கு இருக்க இந்த பலத்தோடு நீ போ. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தோடு நீ வாழி. நான் இப்படி வாங்கினோம், நான் கோட்டீஸ்வரனாக வாங்கினோம் அப்படி நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத. பூமி நிறைவன் கர்த்தருடையது, அவருக்கு தெரியும். ஏற்ற காலம் வரும், உன்னை அநேகர் மத்தியில் உயர்த்த வல்லவராக இருக்கிறான். நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணினா சாத்தான் உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விட்டுருவான். நீ ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துட்டு, தைரியத்தோட ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு, உலக ஆசைக்கு இடம் கொடுக்காத. அவன் அங்கே டிவியில் போடுறான், அதுமாரி விட வேணும் எனக்கு, இவன் இந்த பேண்ட்டை போடுறான், அதுமாரி விட வேணும் எனக்கு, அப்படி நீ இச்சிக்க ஆரம்பித்தினால் சாத்தான் உன்னை புஷ் பண்ணி விட்டுருவான். உன்னை என்ன பண்ணுவோம்? தள்ளிடுவான். இவ்வளோ பெரிய கிருபையை நீ ஏந்திருவேன். பெரிய கிருபை வச்சிருக்காருமா. அதில் சொல்லுமா இந்த பாடலை பாடும்போது ஒரு மகா பெரிய அக்கினியை கர்த்தர் இறக்கினா. இந்த அழகான முகத்தை நீ பார்க்க ஆரம்பி. நான் சொல்கிறேன், உன் சிறையிருப்பு மாறும். இந்த அழகான தெய்வத்தை பாருங்க. காலையில் எழுந்துச்சி பாருங்க. காலையில் எழுந்துச்சி டீக்கு ஆசையாக நிற்காத. காலையில் எழுந்துச்சி நம்மனா டீக்கு கோட்டு ஓட்டணும் ஆசையாக நிற்காத. கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அதில் சொல்லுமா, உனக்கு ஆகாரமே அவருடைய டானிக்கு தான். அது சொல்லும், ஆண்டவரே நான் ஏஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, அப்பா எனக்கு பலன் தாங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, அப்பா என்னை பலப்படுத்துங்க, நான் கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. இப்படியெல்லாம் நீ ஒப்பு கொடுக்க கர்த்தர் உன்னை சீர்படுத்துவா. காலை எழுந்துச்சு டீயை குச்சினா கப் டீயாக தான் இருப்பேன். அதில் சொல்லுமா, கப் சாயாவாக இருப்பேன். அதில் சொல்லுமா, சாயா இஸ் பெஸ்ட்டுன்னா சாயா இஸ் ஒஸ்ட் ஆகிடும். அதில் சொல்லுமா, சாயா இஸ் பெஸ்ட் நினச்சா சாயா இஸ் ஒஸ்ட். அதில் சொல்லுமா, கர்த்தர் அப்படியா இவனோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். சிரிப்பால் எச்சரிக்கையாமல் பேசுகிறார். கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து பைபிளை திறந்து காலையில் வாசிக்க ஆரம்பி. பைபிளை தர இதுதான் உணவு. ஆமாம், இதுதான் பக்தன் பாடினா, உணவாக வந்திரையா என் உயிரோடு கலந்திரையா. இதையா உணவு. இதுதான் எலும்புகளை புஷ்டி அடை செய்யும். இதான் உன் நரம்புகள்லாம் புஷ்டி அடை செய்யும். அதில் சொல்லணும், உன் நரம்பெல்லாம் என்ன பண்ணோம்? புஷ்டி. அவன் எனக்கு நரம்பு தலைச்சாகுதையா, எனக்கு கால் கையெல்லாம் உதிருதையா, இப்படியெல்லாம் நினைக்க. இதை படி. இந்த வார்த்தையை படிக்க உனக்குள்ளே மருந்து இறங்க என்ன பண்ணுவார்? ஆண்டவர் டானிக்காக மாற்றுவார். அப்படியே அது கீழே படிங்க, அந்த வசனத்துக்கு கீழே படிங்க. தூரமோ அவ்வளவு தூரமாய் அலையில சொல்லுமா, எப்படி விளக்கிட்டார உன் பாவத்தை என் பாவத்தை? மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை நீக்கி விட்டீங்கன்னு சொன்னீங்க. அலையில சொல்லுமா, அவ்வளவு தூரமா நீக்கிட்டாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் போய் பாவத்தில் சிக்கிக்கிறோம். அதுக்காக தான் சிலுவையில் அடைக்கப்பட்டார், அதுக்காக தான் நொறுக்கப்பட்டார். சிலுவையின் காட்சியை நம்மளுக்கு காண்பித்தார். இனி பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாயினும் சொல்லி அவருடைய அடிச்சுவடுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு மருந்தாக கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் அதை நினைக்கிறது கிடையாது. இவ்வளோ தொழுவு நம்ம பாவத்தை நீக்கிறார் பாருங்கள். எப்படியாப்பட்ட பெஸ்ட்டான தெய்வம் பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுமா. ஒரு பக்தன் பாடும்போது மிக உணர்ந்து படுகிறான். ஆண்டவரே தேவனே உமது கிருபை போதும் ஐயான்னு சொல்லி அந்த பாடல் நிச்சயமாக ஒரு பெரிய அழகான பாடல். சில நேரங்களில் நான் போகும்போதெல்லாம் பாடுவேன். ஏன்னா அவளுடைய கிருபையில் நம்ம வாழ முடியாது. நம்ம கர்த்தருக்கு பயந்தம்மா, அவருடைய கிருபை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இறங்கிடும். எப்படி இறங்கும்? ஆட்டோமேட்டிக்காக நீ கேட்க தேவையில்ல. கர்த்தர் நாம் சொல்கிறோம், உனக்குள்ள ஜப குறைவை கர்த்தர் மாற்றுவா, வேத குறைவை மாற்றுவா. உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை. நான் சொல்கிறேன், உலகத்தான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அவனை விட்டு விலக. அல்ல சொல்லுவோமா?
உலகத்தான் வார்த்தை பேசுகிறான், இவனுக்கும் நமக்கும் சம்மதம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதம் இல்லை. அவன் ஒரு வார்த்தை அசிங்கமாக பேசுவான், அது நம்ம காதில் வந்து விழும், நம்ம சேதப்படுத்தும், நம்ம பலவீனப்படுத்தும். அவனுக்கு நமக்கு சம்மதம் இல்லை. நீ விட்டுட்டு வந்தினா உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். அதில் சொல்லுமா, கரங்களை தட்டி சொல்லுமா, விட்டுட்டு வந்துட்டினா கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலா தோட்டத்தம்மா, உன் தோட்டத்துக்குள்ளே அநேக பயிர்கள் துளிர் விட செய்வான். சொல்லுமா, அதிலே சொல்லுமா. தயவு செய்து சொல்கிறேன், சத்தியத்தை உணர்ந்து கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன் விதை வெறுமையாக போகக்கூடாது, அநேகருக்கு பலன் கொடுக்கிறதா மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா. கோதுமை மணியாகி செத்தாலோகி பலன் கொடுக்காது. நம்ம சாகணும், கிறிஸ்துக்குள்ளே தான் கட்டப்படணும், மூண்டப்படணும். நிந்த அவமான போராட்டம் இதெல்லாம் வரும். இப்படி துவச்சிட்டு விட்டுட்டு போயினே இருக்கணும். பார்த்தா தான் நம்மளை பிடிக்கும். அதில் சொல்லுமா, அதில் சொல்லுமா. உனக்கு வருகிற நிந்தை, சத்துருவால் வர நிந்தைகளை உண்டு. தேவனே சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுற புடம் இருக்கிற காலம் உண்டு. இதெல்லாம் என்ன பண்ணோம், நீ தொச்சிட்டு போயினே இருந்துட்டினா இதை யார் தொடிப்பாங்க? நான் கர்த்தருக்கு பயந்தவங்க தான் தொடிப்பாங்க. அதான் ப்ராப்ளம். இதெல்லாம் வருது தான், இதை பார்த்துக்குவோம் புஷ் பண்ணி போவோம். கர்த்தர் நம்மோடக்குள்ளே இருக்கிறான். அல்ல சொல்லுமா. போன வாரத்தில் என்னடா இவருக்கு அடிக்கடி இப்படி ஆக்சிடெண்ட்டை குறித்து சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நம்மளை என்ன நேரத்தில் ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார். எனக்கு பெரிய மெய் செழிப்பு உண்டாச்சு. போன வாரத்தில் நான் சைதாப்பேட்டை ஒருத்தன் பேமெண்ட்டு தரேன், எனக்கு அவன் ரொம்ப சத்துருவாக இருக்கான், ரொம்ப சத்துருவான். கர்த்தர் சத்துருவோம். அங்கே லேபர் கான்ட்ராக்ட், லேபர் தான் வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் எடுத்துன்னு போய் வேலை செஞ்சுருந்தேன். அவன் திடீர்னு கொஞ்சம் பேமெண்ட்டில் கொஞ்சம் இது பண்ணிட்டான், சொதப்பல் ஆக்கிட்டான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மாவன் வேலை செஞ்சவெல்லாம் என்ன காசுக்கு ஆரம்பித்தா என் காசை போட்டு நான் அவனுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டேன். பேமெண்ட்டு கொடுத்து என்னத்தில் காசு இல்லை, பெரிய எம்டி பேஸ் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது, நம்ம கையில் இருந்த காசெல்லாம் அவனுக்கு போட்ட கூலியெல்லாம் கொடுத்துட்டோமே, நம்ம காசுலேயே இந்த மாதிரி எழுத்து அடிக்கிறானே. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட எனக்கு தரணாமன். அந்த 10,000 அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு இதுக்கு போயிட்டான். என்னது நம்ம ஊட்டி சைடு, அந்த சைடு அந்த குற்றாலம் போயிட்டான். குற்றாலம் அவனுக்கு ஒரு வீடு கட்டுறான், அங்கே போயிட்டான் அந்த பிசாசு. அங்கே போய்ட்டு அங்கே உட்காந்துக்கிறான். சரி, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் பேச மாட்டேன். அடுத்தவங்கெல்லாம் ஃபோன் போட்டு ட்ரை பண்ணுறேன், எடுக்க மாட்டேது. கடைசியில் என்ன பண்ண, போய் பார்க்கலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்து கிண்டியாண்ட போயின்னு இருக்கிறேன். கிண்டி என் மக வீடு அந்த சைடு தான் திரும்பும். அந்த சைதாப்பேட்டை அந்த வேளச்சேரி தாண்டி அந்த கிண்டி தாண்டினா வேளச்சேரி. அது யூட்டர்ன் பண்ணின்னு ஒரு காருக்காரன், நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்துன்னு வரேன். இப்போ என்னோடய ரூட்டு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வண்டி ஓட்டின்னு வரணும். இந்த சைடில் வந்து இவன் சர்றன்னு வரான்னு எனக்கு தெரியாது. இந்த சைடில் இந்த குறுக்கு வந்து இவன் சர்றன்னு வரான்னு நான் அதை கவனிக்கலை. நான் என்னோடய லக்கு வந்து இப்போ நான் முன்னே வண்டி வருதா அதை பார்த்துன்னு தான் நான் ஓட்டின்னு வரேன். இவன் என்ன பண்ணான், சர்றன்னு இப்படி வந்து விட்டான் குறுக்க. கரெக்டாக காரு டமால்னு அச்சுது காரில் என் வண்டி. அச்சு மண்ணில் ஸ்தோத்திரம் சொன்னேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு கீழே விழுந்தேன். உண்மையாக சொல்கிறேன், அதான் அவருடைய கிருபை மகா பெரியது. அதான் எனக்கு அந்த வசனத்தை கொடுத்தார். எதை பிரசங்கிக்கணும்னு சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தை குறித்து நான் பிரசங்கித்து இருக்கிறேன். ஆனால் ஒரு வித்தியாசமாக கர்த்தர் என்னோட பேசினான். கர்த்தர் நாம் சொன்னோம், அவர் கிருபை நம்மோடு இருந்தால் நம்ம அசைக்கப்பட்டு போக மாட்டோம். இடித்த இடியில் எனக்கு ஏதாவது சேதாயிடம் பார்த்தா கடைசியில் ஒரு காலில் எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு அடியும் வரல, இந்த கையில் மட்டும் லைட்டாக பட்டுது. அது கூட பரவாயில்ல, கிளியர் ஆச்சு. கர்த்தர் நாம சுற்றுறோம். வண்டியை பார்த்தா வண்டி உள்ளே போயிடுச்சு. வண்டி பார்த்தா வண்டி உள்ள. ஆண்டவரே ஏன் இடிச்சிட்டிங்க, என்னை இடிக்க வச்சிட்டிங்களாப்பா, இதெல்லாம் நல்லது இல்லை ஆண்டவரே அப்படி நான் ஆண்டவரை கேட்கல. ஆண்டவரே என் ஜீவனை பாதுகாத்திரு, அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர். அல்ல சொல்லுமா, என்னை பாதுகாத்தீங்கப்பா. என் கால் கூட உங்களோட ஊழியத்துக்கு போவோம். நாங்கள் நாட்டிக்காமனா ஊழியம் செய்கிறோம், திருப்பசங்க போகிறோம். கர்த்தர் இந்த கால் கூட உங்களோட ஊழியத்துக்கு போகணுமாப்பா, இதை பாதுகாத்தீங்களே, அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை என்று சொல்லிட்டு ஃபைட் பண்ணால் அவன்
அவன் அந்த அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகுது. நம்மக்கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக நம்ம தப்புது குறைவாக இருக்குது. அதனால் அவனை இப்போ பேஸ் பண்ண முடியல என்னால். அவன் ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போனான். அதுக்கு மேலாக ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ரெட்டிப்பாக ஆயிடுச்சு. அவன் 500 கொடுங்கன்னா 1800 2000 கிட்ட வந்துச்சு அந்த டிங்கரிங் ஒர்க்கு. அப்புறம் அதை பண்ணி ஆண்டோட ஜெபம் பண்ண நம்மளும் நெருக்கத்தில் போகிறோம். விசுவாசமாக இப்படி இடிக்க வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு, அதுதான் கர்த்தரோடு நீ அழிக்கமானா உன்னை பிசாசு தட்டை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் விட மாட்டார். அல்லையிலே சொல்லுமா. அதுதான் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய கிருபையை நம்மளை வச்சிருக்கிறான். நினைக்கிற இந்த பூமியை பார்க்கறதுக்கு இந்த கீழே இருந்து மேலே வானத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ கிருபை அவன் மேலே வச்சுருக்காருமா. அவனை கைவிட இயேசு கிறிஸ்து உன்னை தாயின் கருவில் தெரிஞ்சிக்கல. நீ பயப்படாத. நீ இன்றைக்கு உற்சாகமாக கர்த்தரை துதிக்க உன் பலவீனம் நீங்க போது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறா. இன்றைக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவரை என் சரீரத்தில் இருக்க இந்த பலவீனம் நீங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு உன்னதமான பலனை கர்த்தர் கொடுப்பா. அல்ல சொல்லுமா. அப்படி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் நாமத்துக்கு நான் நன்றி சொன்னேன். கர்த்தர் நாம சூத்திரம். கர்த்தர் நல்லவர். அதான் சொன்ன, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம சூத்திரம். வசனத்தை எடுத்து அப்படியே கீழே அந்த வசனத்தை படிங்க. அலையில சொல்லுவோமா, ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் யாருக்கு இறங்குவாரா? பயந்தவங்களுக்கு இறங்குவார். பயந்தவங்களுக்கு இருப்பான். ஞாயிற்றுக்கிழமைனா செய்தியை கேட்டுட்டு திங்கக்கிழமை போனால் சேட்டையை காண்பிச்சோமா அவங்களுக்கு இருக்க மாட்டார். அப்போ அம்மா என்ன ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டேன், எப்படியா கேட்பார்? எப்படி கேட்பார்? உட்காரல, வேதத்தை வாசிக்கல, அப்புறம் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணா, பாஸ்டர் ஜெபம் பண்ண மாட்டேன், எப்படி விடுதலை கொடுப்பாரு? நீ நினச்சிக்கிற சில பேர் பாருங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஒன்றையை தேட மாட்டாங்க. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தனி போராட்டம் இருக்குது. உன் போராட்டம் மாறணுன்னா உட்காந்து வச்சுனா கர்த்தர் மாற்றுவார். பாஸ்டர் ஜெபிப்பார், விடுதலை ஆகும். ஆனாலும் உன் போராட்டத்துக்கு விடுதலை இயேசு தான். அல்ல சொல்லுமா, உன் போராட்டத்துக்கு என் போராட்டத்துக்கும் ரிலீஃப் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு தான். அல்ல சொல்லுமா. அவங்க கூட தகப்பன் தாய் கூட மறந்துடுவாங்க ஐயா. அல்ல சொல்லுமா. அதான் சொல்கிறேன், அந்த அழகான முகம் நம்ம பார்த்து நிற்குது. நீ நினைக்கிற உன்னை பார்க்கலன்னு, அவங்கெல்லாம் மறந்தால் கூட அவர் உன்னை நேசிக்கிறவர் மாறாதவர்மா. நீ நினைக்கிற தோல்வியை கண்டு பயப்படாத. நான் சொல்கிறேன், தோல்வியை கண்டு பயப்படாத. தோல்வி மேலே ஒரு வெற்றியை கொடுக்குறார். அல்ல சொல்லுமா. தோல்வியை கண்டு சோர்ந்து போவாத. தோல்வியை கண்டு ஜெபிக்கிறதை விட்டுறாத. தோல்வியை கண்டு வேத வாசிக்கிறதை விட்டுறாத. அவர் ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே மகா பெரிய கிருபையை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை எழுதினவர் மட்டும் சாதாரண உபத்திலிருந்து வரல, புடமிட்டு வந்த ஒரு மனுஷன் தான் சங்கீதக்கார். அவன் சொல்கிறான், அவ்வளோ பெரிய கிருபை எங்கள் மேலே வச்சுருக்கேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறது? அவ்வளோ பெரிய கிருபையை எங்கள் மேலே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதில் சொல்லுமா, அவ்வளோ பெரிய கிருபையை அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் மேலே வச்சுருக்கேன். அவருடைய வாழ்க்கையில் நிறைய வனாந்தர வாழ்க்கை, குகையின் வாழ்க்கை, மிருகத்தின் பாடுகள் கூட இருந்திருக்கலாம். சவுளுடைய பாடுகள், நிறைய பாடுகள். ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் அவர் அப்படியா ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார், துதிச்சார். கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் நிறுத்தினார். அலைய சொல்லுமா. கர்த்தருக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து நான் இனி என்னை மாற்றிக்குவேன்னு சொன்னா, நீ சபை விட்டு போகும்போது உன் பலவீனம் மாறும். உமக்கு எனக்கு நெருங்காதபடி இருக்கிற தடைகளை குறித்து சிலர் பேசுவார். ஆண்டவர் சொல்றார், மகளே, இந்த தலையை விட்டுட்டு எங்களை வான்னு சொல்வார். நீ அதை விட்டுட்டு போனாதான் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். நீ விடலைன்னா நிச்சயமாய் கர்த்தர் உனக்குள்ள செயல்பட மாட்டார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நாட்கள் கொடியதானபடியாக காலத்தை புரஞ்சனப்படுத்துங்க. என்ன செய்கிறோம்? என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? வேதத்தை எடுத்துன்னு போய் வச்சுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். எதிர்த்த படிக்கணும், ஜெபிக்கணும். எத்தனை நேரம் கொடுத்துருக்காரு.
ஒரு 2 ஹவர் ஜெபிக்கிறதுக்கே எங்களுக்கு அதுவே எனக்கு கூட 2 ஹவர் தான் நான் ஜெபிக்கிறேன். 2 ஹவர் இருக்கும். நைட்டில் ஜெபிக்கிறேன் 2 ஹவர், காலையில் ஒரு ஹவர். இப்படி இது ஜெபிக்கிறதுக்கே திருப்தி இல்லாத இருக்குது. இது வேதத்தை ஒரு 1/2 ஹவர் 1/4 ஹவர் அப்படி வாசிட்டு போயிடும். இதுவே திருப்தி இல்லை. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வாயிரமா எங்களுடைய நாட்கள்லாம் அந்த பைபிளை தூக்கின்னு போயிட்டு வேலையிலலாம் போய் வாசித்துட்டு இருக்கணும். எங்கே வேலையில் சாப்பாடு டைம் விடுவாங்க எங்களுக்கு, அந்த 1 ஹவர் டைம் விடுவாங்க. அந்த டைமில் கூட இந்த பைபிளை எடுத்து வாசிக்கும். காரணம், கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்ல சொல்லுவோமா, நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தா உன் சிறையிருப்பை அவர் மாற்றுவா. நீ அவரை தேடாமல் இருந்தினா, எல்லா பேர் தேடாதவே இருப்பாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, முள்ளருகே விதைக்கப்பட்ட விதைகளாக மாறிடுவாங்க. கர்த்தர் சொத்துலன்னு எப்படின்னா முள்ளருகே அப்படியே சிக்கின்றுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ பயணம் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருந்தினா கர்த்தர் உனக்குள்ளே புதுப்பிக்க ஆரம்பிப்பார். உன் வாழ்க்கை ஜொலிக்கும். உன்னை பார்த்து உன் சத்துருவாய் நின்றவன் ஆச்சரியமாக நின்று பார்ப்பான். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. நிறைய பேர் நம்மளை சபையில் நொறுக்கப்பட்ட பாத்திரம்லாம் இன்றைக்கு தலையை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அல்ல சொல்லுமா. நிறைய நெருக்கத்தில் வாழ்ந்தவங்களாம் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அந்த நெருக்கங்களை மாற்றிருக்கிறார். இன்னைக்கு சில பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் வந்துடுறான். நான் சொல்கிறேன், தூக்கத்தை விரும்புகிறவன் சோம்பேறியாக மாறிடுவான். தூக்கத்தை அதிகமாக விரும்பாத. நான் ஜெபிச்சேனா, நான் வேத வாசித்தேனா, உன் இருதயத்தோடு நீ பேச ஆரம்பிக்கணும். இப்படி பேசும்போது தான் கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ உடனே போய் உக்காஞ்சிடுவேன், ப்ரேயர் ஹாலில் போய் உக்காஞ்சிடுவேன். நீ அதை கொடுக்கலன்னா கர்த்தர் உனக்குள்ள பிரகாசத்தை கட்டளையிட மாட்டா. ஒரு நேரங்களை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க ஒரு நாளை வெக்கப்பட்டு போகும்போதில் நம்மெல்லாம் பாக்கியவான் பாக்கியவதிங்க. அல்லையில சொல்லுமா, அல்லையில சொல்லுமா, சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நம்மளாம் பாக்கியவதி பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மனுஷர்கள் பாக்கியவானா இருக்கிறோம். நமக்கெல்லாம் வியாதி இல்லையா, கர்த்தர் பாதுகாத்து கொள்வா. உண்மையாக சொல்கிறேன், பலப்படுத்துவா. இன்றைக்கி கூட எனக்கு பலவீனம் தான். சில இந்த எனக்கு சரீரத்தில் சில பலவீனம் இருந்தது. ஆண்டவரே, இந்த பலவீனத்தின் நிமித்தம் அங்கே கொடுத்துட்டு இப்படி வர்றதுக்கு நேரம் ஆச்சு. வண்டி கொஞ்சம் மக்கராக வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி அடிக்கடி ஆஃப் ஆச்சு. இதுங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னடா அது, அவன் கொஞ்சம் குயிக்காக போக முடியல, அங்கே முடிச்சிட்டோம், குயிக்காக போக முடியலன்ற ஒரு பாரம் தான் இருந்தது. அதனால் மீறி கர்த்தருடைய பலத்தில் கடந்து போகணும் என்ற ஒரு எண்ணம் வச்ச கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வரணும், எனக்குள்ளே எண்ணம் வரணும். தயவு செய்து சொல்கிற ஆவியானவர் நம்மோடு பேசி நிற்கிறார். அடிக்கடி அவர் சொல்கிறாரு, நீ தேவாலயத்துக்கு எப்படி வருகிற, தேவாலயத்துக்கு எப்படி வருகிற. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னான்னா கவர்மெண்ட்டு அக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். நம்ம சபா அக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். யாரை கோச்சிக்கொள்ள வேணாம். நீங்களாம் இருக்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஒரு டிப்பு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் கூட போய் முதல்ல நின்னேன். அப்படியே பேக்கோடு ஆகி வந்துட்டேன். லாஸ்ட்டில் தள்ளி விட்டான். அப்படியே புஷ் பண்ணி பேக்கில் விட்டான். அதே சொல்லுமா, காரணம் அதுக்கு நான் ஜெபிக்காத ஓடிட்டேன். அப்போது ஓடுறபடியா ஐயோ, அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் உணர்த்துறாரு என்னோட, ஆமாப்பா தப்புப்பா நினச்சேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நடக்கம் வரணுங்க. ஆண்டவருக்கு நடக்கம் வரணும். ஆண்டவருக்குள்ளே நடக்கலைன்னா வாழ முடியாது, வழையல்னா வாழ முடியாது, சிலுக்கில் தான் வாழ முடியும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதை உணர்ந்துங்க. நீ கண்ணீரோடு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, பேச பேச ஆவியானவர் எனக்குள்ளே கண்ணி தான் அப்படியே ஊற்றி கொண்டு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் உடைக்கிறேன்னு தெரியாது. இன்றைக்கி உடைச்சி ஒப்பு கொடு. உலகத்தையே பார்க்காத, உலகத்தை ஆசாபாசங்களை பார்க்க. நீ கர்த்தரை பார்த்தினா உனக்கு அதை காட்டில ரெட்டிப்பாக கொடுப்பா. நீ நீ கொஞ்சத்தை காட்டில உனக்கு என்ன பண்ணுறது, நிறைய கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கா. என் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக. நிறைய வசனம் இருக்குது. இதை வாசியாக பிரிய வாசனா இழுத்துனா போவோம். இப்போ இவரை கொண்டு போவார், அதுமாரி வசனத்தை கொண்டு போவார். ஏன்னா ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியல்னா ராஜ்யபாரத்தை கர்த்தர் கீழ்த்து போடுவார்.
அல்ல சொல்லுமா, ஆண்டவர் தான் சவுலை ராஜாவாக்கினார். ஆண்டவர் தான் சவுலை நேசித்தார். அவன் கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு பயப்படாத காரியத்தை செஞ்சான். கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை ஈர்த்து போட்டான். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய பேர் நல்லா வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. அல்ல சொல்லுமா, நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. பிறை ரைஸு அந்த ரைஸுன்னு சொல்லி சாப்பிட்டு பிறை ரைஸாக ஆகிடாதீங்க. அவன்லாம் என்னென்ன மருந்து போடுறான், என்னென்ன போடுறான்னு தெரியாமல் இருக்காதீங்க. ஒரு காலத்தில் சுகர் பார்க்கல, ஒரு பார்க்கல கேன்சர் பார்க்கல. அதெல்லாம் யாருக்கு வரும்? பணக்காரனுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. கர்த்தர் பேசுவான், மகனே இந்த ஆகாரம்லாம் சரியில்லைப்பா, மகளே உன் புருஷனுக்கு நீ ஆகாரத்தை செஞ்சு கொடுன்னு சொல்லுவார். அம்மா சொல்லுவாங்க, ஐயா என்னால் முடியல, வரும்போது ஒரு பிறை ரைஸ் பிடிச்சின்னு வந்துரு. அதில் சொல்லுமா. அம்மா சொல்லுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, சோம்பேறி அம்மா சொல்லுவாங்க, ஐயா வரும்போது ஒரு 2 பிறை ரைஸ் பிடிச்சின்னு வந்து எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, பசங்களுக்கு ஒன்று. நீ சாப்பிட்றா, பிள்ளைங்களை கொடுத்து சாவடிக்கிறாங்க. அல்லையா சொல்லுவோம்மா. என்னதா பிள்ளைங்களை கொடுத்தா சாவடிக்கிறிய? கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் அரிசியாவது அதை எடுத்து என் வலையில் வச்சு ஆசீர்வதித்து அதை உன் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கு கொடு. அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்ல சொல்லுமா. பிசாசு வகையாக இருக்கான். நோ நோ நோ, நான் கூடாரத்தில் போய் நான் சமைப்பேன் செய்வேன் அப்படின்னு செஞ்சு பாரு. கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதித்து உன் கலசத்தில் எண்ணெய் குறையாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்க இதெல்லாம் செய்யுங்க. என்ன ஆவியானால் பேசுகிறபடி தான் சொல்கிறேன். இதெல்லாம் செய்யாதீங்க. அதிகமாய் வெளி ரைஸை உபயோகப்படுத்தாதீங்க. நிறைய பேர் மறிச்சிருக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க மறிச்சிருக்கிறாங்க. பிரபுதேவோட பிள்ளை அவனை தாய் இல்லாதபடியா அவன் எப்படியா அந்த பையன் வெளியே சாப்பிட்டு ஒரு நடிகர் பிள்ளை வெளியே சாப்பிட்டு வெளியே புட்டு சாப்பிட்டு என்ன பண்ணான், மறிச்சே போயிட்டான். ஒரே ஒரு பிள்ளை அவனுக்கு உடைந்து போனான். அதுதான் சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் இருந்தாலும் நம் குடும்பத்தில் செய்து. அப்போல்லாம் பாருங்கள், ஊறுகாய் கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க, அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசிலேயே மருந்து கலக்கிறான். ஆனால் இந்த மாதிரி இன்னும் புட்டை சாப்பிட்டா இன்னும் போய் சேர வேண்டியதான் சீக்கிரம். அதனால் முதலாவது அவாய்ட் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. கர்த்தரை நோக்கி பாங்க. ஆண்டவரை என்னை சீர்படுத்தின ஒரு நாள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உனக்குள்ளே பிரகாசிப்பா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தர் நேரம் இல்லை. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். சங்கீதம் 2:11 வாசிங்க சீக்கிரம். பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள். என்ன சொல்றாரு? நடுக்கத்துடனே களி கூறுங்க. ஆண்டவன் சொல்ற, பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா. நீ சேவிக்க வரும்போது உன்னை நீ ஆராய்ந்து நீ ஆராய்ச்சினா கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள பலமாக இறங்கும். நீ ஆராய்ந்து வந்துட்டு பயத்துடன் என்ன பண்ணும்? கர்த்தரை சேவிங்க. தேவ ஆலயத்தில் வந்தால் ஒரு நடுக்க வரணும். நடுக்கத்துடனே படிங்க அந்த வருஷத்தை. சேவிங்கள், களி கூறுங்கள். அல்லது சொல்லுமா, நடுக்க வந்துட்டாலவே களி கூற ஆரம்பிச்சிடும். அல்லது சொல்லுமா, பரவாயில்ல நம்ம காத்துக்கணும், ஆண்டவருக்கு நமக்கு இந்த பொல்லாங்க நம்ம காத்துக்கணும் அப்படின்னு பயம் வரணும். அண்ணாளுடைய வாழ்க்கையில் நடுக்கம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, பலவிதமான சஞ்சலம் வந்துச்சு. ஆனால் அண்ணாள் ஒரே ஒரு ஸ்திரீ, உண்மையாக த கிரேட் லேடிமா. அண்ணாள் ஒரு கிரேட் லேடி. அண்ணாள் எல்லாவற்றையும் செஞ்சான். சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் சொன்னான். ஏலி சொல்கிறான், குடித்து வெறித்து இருக்கிறாயோ என்று சொல்லி அண்ணால பேசுகிறான். ஆனாலும் அவள் அப்படி கத்தி, இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லை, என்ன போய் குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கானேன்றேனே, நான் மன கசந்து ஜபிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளத்துலக்குள்ள சொல்ல, என் ஆண்டவனே நான் ஷவம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆண்டவனை நோக்கி பார்த்து நிற்கிறேன்னு சொன்னான்.
அதில் சொல்லுமா, அன்னாள் கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தால் வெளியே ஜபிச்சுட்டு வந்தா, வெளியே வந்தா, சேனைகளின் கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் அந்த பிள்ளையை நான் உமக்கு கொடுப்பேன். என்ன சொன்னா? சேனைகளின் கர்த்தாவே சகாபாதாராபா சொன்ன தரிசனமா இப்படியா கர்த்தர் அவளோடு பேசினபடியா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நான் உமக்கொண்டு கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்ன செய்கிறாங்க தெரியாது. பொருத்தனை செஞ்சுட்டு விட்டுடுறாங்க. பொருத்தனை விளையாட்டுத்தனமாக செய்கிறாங்க. ஒரு பொருத்தனை நேமினா அதை நியமிச்சிடணும் சபைக்கு. ஒரு பொருத்தனை இதை செய்யணும்னு நினச்சின்னா உன் உள்ளத்தில் பட்டுச்சு, அதை நான் செஞ்சிடணும்னு நினச்சின்னா அதை நீ எடுத்துன்னு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துடணும். இல்லை ஆண்டவரே கொஞ்சம் இருக்கட்டும், நான் வஞ்சிச்சு வைக்கிறேன், பாடியோடு தான் வெளியே வரும். அதை சொல்லுமா, அதை சொல்லுமா, அவன் வஞ்சித்து வச்சான். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் அவன் வஞ்சித்து வைக்க ஆரம்பிட்டான். அந்நியனால் சப்பரையால் வெளியே கொண்டு வந்தார் பாடியோடு. அதை நம்ம சுற்றுறோம். பொருத்தனை பண்ணினா அது உனக்கு ஒரு கன்னியாக மாறக்கூடாது. பொருத்தனை நிறைய பேரை வந்து மாட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் அண்ணால் கத்தளத்தில் பொருத்தனை பண்ணா சொல்ல முடியுமா? என் பிள்ளை எடுத்துன்னு போய் நான் ஆண்டோட ஆலயத்தில் விட்டுடணும். எந்த தாய் விடுவா? கத்த நம்ம சொல்லிட்டா, வாய் தந்து சொல்லிட்டா. ஆனால் எடுத்துன்னு போயிடும்போது எவ்வளோ மனம் உடைந்திருப்பா. தன் பிள்ளையை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுமே, அதை குறித்து அந்த பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாரம். பெற்றவங்களுக்கு தான் அந்த பிள்ளை வந்து அவன் சாப்பிட்டானா, அவன் சாப்பிட்லையா, அவன் துண்ணானா, அவன் என்னக்கிறானா, எப்படிக்கிறானா, 3 வயதில் அந்த பிள்ளை எடுத்து வந்து தேவாலயத்தில் விட்டுறாங்க. பால் மறந்த பிறகு கிட்டத்தட்ட 3-4 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தோராளமாக சொல்கிறேன். அந்த வயதில் அந்த பிள்ளை எடுத்து வந்து ஆலயத்தில் விட்டுறாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். காரணம் கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் மகன் எனக்கு பயப்படுவான்னு சொல்லி தான் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நாட்சியாளர் கொடுமைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்த அந்த சகோதரி கடைசியாய் தன் தலையை நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் கொண்டு வந்திருந்தான். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆசாரியர்கள் உடைமையின்படி நிச்சயமாக அந்த பிள்ளை தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் அப்படி சட்ட திட்டங்கள் இருந்து கூட இவன் என்ன பண்ணா, தேவாலயத்தில் போய் தன் பிள்ளையை விட்டா, விசுவாசமாய் விட்டா. விசுவாசமாதான், விசுவாசம் எவ்வளவாய் பலமாக இருக்கிறதோ அவ்வளவாய் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிப்போம். விசுவாசத்தில் விட்டா. ஆச்சாரியர்கள் உடம்படி அங்கே வைக்க பிள்ளையை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. ஒரு வயது வந்தால் தான் அந்த பிள்ளையை பெசஸ் பண்ண கொடுக்கணும். இதுக்குள்ளே கொடுக்கூடாது. அந்த எல்லாம் மீறி, அந்த தடைகளை மீறி என் தகப்பனுக்கு நான் பொருத்தனை பண்ணினேன், அதை நான் நிறைவேற்றும் என்று சொல்லி அவள் நடக்க உண்டானபடியால் பிள்ளை பால் மறந்த அந்த நாளிலே தேவாலயத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். கர்த்தர் நல்லவருங்க. அந்த ஒரு பயம் வரணும். நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நான் நேர்த்திடணும். அந்த இப்தா ஒரு பொருத்தனை பண்ணுறார். தந்த சொந்த அழகான மனைவியை, அழகான பெண்ணை, சௌந்தரியம் உள்ள பொண்ணை அப்படியே பலிடுறார். கர்த்தர் நாம் சுத்துறோம். பொறுத்திருந்து சாதாரண இல்லை, இதெல்லாம் நீ நடந்தால் தான் கர்த்தர் உன்னை பயப்பட வைப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழ்வ, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு சபையில் பார்த்தா ஜனங்கள்லாம் குறைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் நாம் சொல்கிற காரணம் ஏன்? எல்லாருக்கும் ஒரு வேலையை வச்சிடறான். அதை சொல்லுமா விசாசு, தயவுசெய்து சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுக்குறத போகாதீங்க. தயவுசெய்து ஆராதனைக்கு ஒரு விரோதமாக இருக்கிறதா அந்த வேலை தேடாத. ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு வேணாப்பா அந்த வேலை, எனக்கு வேணாப்பா, நல்ல வேலையாக கொடுப்பா, நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னால் தான் அவனுக்கு கொடுப்பாரு. நீ அதை கேட்காம நீ போயினே இருந்தீன்னா பிசாசு செயல்தை செஞ்சுன்னு தான் இருப்பான். அதுவே சொல்லுவோம்மா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பயம் வரணும், அநேகரை கொண்டு வரணும். நீ பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா சும்மா இருக்கிறியா, வாங்க சர்ச்சைக்கு போகலாம், உங்கள் சிறையில் பேச மாட்டுவா. கர்த்தருக்கு உண்மையாக வாங்க, பயந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அதிகமாக பாடலாம் பேசலை, எனக்கு பல்லு கொஞ்சம் பிடிக்கிட்டேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் கஷ்டமாக இருந்தது, பல்ல புழுந்ததுனால என்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு 2 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த வலி இருக்குது. அதனால